உங்களோட மைனஸ்ன்னு என்ன பாக்குறீங்க? அதை என்ன சார் சரி பண்ண போறீங்க? என் மைனஸ்னா எனக்கு பாஸ்ட் மட்டும் தாங்க மைனஸ், எதுவுமே இல்லைங்க. ஆக்சுவலா நான் எதை மைனஸா பார்க்கணும் அது எனக்கு இப்ப பிளஸ்ஸா தெரியுது. இப்போ வந்து இந்த விஷயம் எல்லாம் மீடியாலாம் எல்லாமே சுத்தி இது பரவதுக்கு அப்புறம் நான் என் பாஸ்ட மறைச்சுதான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அப்ப என்ன மறைச்சு மீன்ஸ் மத்தவங்க கிட்ட சொல்லாம இவங்களுக்கு தெரியும், மத்தவங்க கிட்ட மறைச்சுதான் இருந்துட்டு இருந்தேன். பட் என்னால இந்த இன்டர்வியூலாம் பார்த்ததுக்கு அந்த பாஸ்ட்ல இருந்து எனக்கு எல்லாமே கால் வருது. நான் எதை பார்த்து பயந்து ஓடனோ அந்த பாஸ்ட்ல இருந்து எனக்கு எல்லாமே கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன ஊர்ல இருந்து சேலம்ல இருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பேசுனாங்கன்னா, என்னாச்சு ஏதாச்சு இப்போ ஓகேவா நீ எங்க இருந்தாலும் நீ நல்லா இரு, நல்லா இருக்கும், நீ எனக்கு நீ எங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாலும் ஓகே ஃபைன். நீ நான் அப்ப நினைச்சேன், ஓ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெடுக்கிறவங்க இல்ல, நம்ம வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனையும் விட்டு தராம இருப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அது என் ஃப்ரெண்ட் நிறைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அதே நான் பாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ்ல இது பண்ணது. ஸோ எல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த ஒரு வார்த்தை யாரும் எதுவுமே கேட்கல. என்னாச்சு இப்போ ஓகேவா, நார்மலா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துடுங்க. என்ன ஒரு ஹைலைட்னா எக்ஸ் கூட எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ண பேசினேன். இந்த மாதிரி ஓகே ஃபைன், இந்த மாதிரி பிரச்சனையா, ஓகே சேருங்க, சந்தோஷமா இருங்கன்னா சொன்னாங்க. ஒரு வார்த்தை கூட எனக்கு யாரும் எதுவும் சொன்னதில்லை.